அப்படி இல்லை. இது ஒரு கண்ணியமற்றது, நாகரிகமற்றது, ஒரு ஜனநாயகத்தன்மையற்றது, ஒரு மிரட்டுறதுங்கிறத நம்ம ஏத்துக்க முடியாது. அப்ப வந்து ஒரு கிரிமினல் மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் மேனை நடத்த முடியாதுல்ல. இன்னைக்கு இந்திய மக்களும் இதை சொல்றாங்க. தெரியாம வெளியே வந்துருச்சு. அதற்காக பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலை மன்னிப்பு கேட்டாரு. இந்த விவகாரம் இதோட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வேற என்ன எதிர்பார்க்கறீங்க பாஜக கிட்ட? அப்ப திருப்பி எதுக்கு அவங்க விளம்பரத்தை டெலிட் பண்றீங்க? அது அவரா டெலிட் பண்ணிட்டாரா? அதை பாஜகனாலதான் வந்து இந்த அளவுக்கு ஆழமா கேள்வி கேட்கறீங்க. இதே அந்த மேடையில வந்து ஒரு திமுக அமைச்சர் இருந்தாங்கன்னா இப்படி நீங்க கேள்வி கேட்க. அவர் கேள்வியே கேட்கலையே. அவர் எங்க கேள்வி கேட்டாரு? நீங்க அவரை கூப்பிட்டுருக்கீங்க. இந்த மாதிரியான அந்த பயத்தால் கட்டமைக்கப்பட்டதுதான் பாஜகவின் அரசியல். ஊடகங்கள் பயப்படணும், எதிர்கட்சிகள் பயப்படணும், தொழில் முனைவோர் பயப்படணும், விவசாயிகள் பயப்படணும். அப்ப நீங்க எது கூப்பிடுறீங்க? ஒருத்தர் கருத்து சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருத்தர் எதுக்கு மக்களை கூப்பிடுறீங்க? அது ஒரு இதே அந்த இடத்துல வந்து ஒரு ஆண் அமைச்சர் இருக்காங்க, ஒரு ஆண் எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அப்படி நீங்க பேசிடுவாங்களா? அது ஒரு டீப்லி பிரைவேட் மேட்டர் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அப்படி நினைக்கிறதுக்கான உரிமை வந்து மிக நிச்சயமா வானதிக்கு இருக்கு. அது அல்ல இங்க பிரச்சனை. ஜிஎஸ்டிங்கிறது அரசியல் அல்ல, ஜிஎஸ்டிங்கிறது பொருளாதாரம், அது அரசியலே கிடையாது. அவங்க பாஜகங்கிறது ஒரு பாசிச சக்தி. அவர்களுக்கு வந்து யாருக்கு கருத்துரிமை இருக்கக்கூடாது, அடிப்படை பேச்சு சுதந்திரம் கூட இருக்கக்கூடாது. அவர் தான் ஃபோன் பண்ணி நேரம் கேட்கிறாரு அப்படின்றாங்க. நேரம் கேட்கிறப்ப அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அது யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டாங்க. அந்த வீடியோக்கு மன்னிப்பு வந்து அண்ணாமலை கேட்டாரு. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எதா பேசிட்டாரா? அது அவரே உணர்றாரு. சீதாராமன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற புள்ளியில தான் திரு ஜோதிமணியும். ஆமா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு சந்திப்பு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். இந்த அன்னபூர்ணா விவகாரத்தை அரசியலாக்க விரும்புதா இந்தியா கூட்டணி? இதுல அரசியல்னே ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து ஒரு அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதியமைச்சர் அவர்கள் ஜிஎஸ்டி குறித்து, ஒரு தொழில் முனைவோர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் குறித்து கருத்து கேட்கறதுக்காக ஒரு கூட்டத்தை அவங்க தான் கூட்டுறாங்க. அப்ப கருத்து சொல்றதுக்காக அதுல இருக்கிற தொழில் முனைவோர் போறாங்க. அதுல அன்னபூர்ணா நிறுவனர், அன்னபூர்ணா ஹோட்டல் சீனிவாசன் அவர்கள் வந்து நீண்ட காலமா தலைமுறையா அந்த தொழில் இருக்காங்க. மிகவும் ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு நிறுவனம் அது. ஏராளமான பேர் வேலை செய்யறாங்க. ஒரு கோயம்புத்தூரோட ஒரு பிராண்ட் மாதிரி இருக்கிற ஒரு சில விஷயங்கள்ல அன்னபூர்ணா ஹோட்டல் ஒண்ணு. நிறைய பேர் அங்க சாப்பிடுறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு நேரடியான அனுபவம் வந்து ஒரு தொழில் முனைவோருங்கிற வகையிலையும் சரி, இல்ல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ற, ஒரு குடும்பத்துல இருந்து சாப்பிட வந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஜிஎஸ்டி போட வேண்டி இருக்கு. ஒரு பிராக்டிக்கலான ஒரு பிரச்சனைய சொல்றாரு. அதுல ஒண்ணு அரசாங்கத்தை விமர்சிக்கிற ஒரு கருத்தோ, ஜிஎஸ்டி ஏற்கக்கூடிய ஒரு நபரா தான் இருக்காரு. ஜிஎஸ்டில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் மூலமா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வருது, ஒரு தொழில் முனைவோரா நாங்க என்ன பாதிப்பை எதிர்கொள்றோம், அதே மாதிரி ஒரு குடும்பமா சாப்பிட வர்றவங்க என்ன மாதிரியா அதை பாக்குறாங்க. ஒரு எல்லாமே டெக்னிக்கல் ஆயிடுச்சு. இப்ப யாரும் பில் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு சாஃப்ட்வேரை ஒரு கம்ப்யூட்டர்ல நீங்க ஃபீட் பண்றீங்க. ஸோ அப்ப அந்த ஃபீட் பண்ற சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பில் எழுதும். ஸோ அதை ஃபீட் பண்றதுல என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு. ஈவன் ஜிஎஸ்டி மெஷினரி ஃப்ரம் த கவர்மெண்ட், அவங்க என்ன மாதிரி, இது எப்படி இன்புட் கால்குலேஷன் போடுவாங்க, ஒரே கிச்சன்ல இருந்து தான் எல்லாம் வருது. இது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாம இருக்கு. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தட பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு. அரசாங்கம் காசு வாங்காதீங்கன்னு அவர் எங்கேயுமே சொல்லல. நீங்க வந்து தப்பா பண்றீங்க, ஜிஎஸ்டி தப்பாக பண்ணப்படுகிறது. ஒரு கோயம்புத்தூர் உள்பட, கொங்கு மண்டலம் உள்பட, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் நடக்கிற ஒரு தொழில்மயமான மாநிலங்கள்ல அழிவின் பாதைகளை ஜிஎஸ்டி தள்ளிருச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு மோசமான விமர்சனம், ஒரு காத்திரமான விமர்சனத்தை கூட அவர் முன்வைக்கல. அவர் வந்து கோவைக்கே உரிய ஒரு தன்மையான மொழியில ஒரு இலகுவா சிரிச்சுட்டே தான் அதை அவர் வைக்கிறாரு. அப்ப அப்படி வைக்கிறப்ப நீங்க தான் அவரை கூப்பிட்டுருக்கீங்க கருத்து கேட்கறதுக்கு. அவர் வந்து நீங்க கூப்பிட்டுருக்கீங்கன்னு நம்பி வந்து கருத்து சொல்றாரு. அப்ப கருத்து சொல்றாருங்கிறதுக்காக அவரை வர வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு
ரொம்ப அதை வீடியோ பண்ணி ஒரு அரசியல் கட்சி அதை பொதுவெளியில போடுறதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாவும் கீழ்த்தரமாவும் இருக்கு. நாளைக்கு வந்து நானே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நான் வந்து ஒரு மத்திய அமைச்சருங்கிற முறையில, ஒன்றிய அமைச்சருங்கிற முறையில திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்க போறேன். இப்ப எனக்கு என்ன தோணும் நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க எங்கேயாவது வச்சு ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தோணுமா தோணாதான். இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு ட்ரஸ்ட்ங்கிறது, ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது பேசிக்கலி பில்ட் ஆன் ட்ரஸ்ட். அப்ப அது அவ்வளவு பெரிய அவமரியாதைக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நீங்க அவர் இப்படி பார்த்தா எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் திங். நான் பார்த்த உடனே நான் முதல்ல ரெஸ்பாண்ட் பண்றப்ப எனக்கு ரொம்ப மனதுக்கு வந்து வருத்தமாகவும் வேதனையாகவும் இருந்தது. ஒரு கோபம் வந்துருச்சு. எப்படி இப்படி ஒரு தொழில் பண்றவர், தொழிலே அவர் பண்ணலின்னு வச்சுங்க, ஒரு சாதாரண நபர், ஒரு ஒரு பெரிய தொழிலதிபரோ ஒரு பெரிய பணக்காரரோ இல்ல, ஒரு சாதாரணமான ஒரு எளிய நபர், ஒரு எளிய மனிதர், அவருக்கு ஒரு கருத்து இருக்குது, அவர் அந்த கருத்தை சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு இப்படியா நடத்தி நீங்க பொதுவெளியில அசிங்கப்படுத்துவீங்க. அப்ப அதுல இருக்கிற பாலிடிக்ஸ் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு சீனிவாசன் அவர்களை மட்டும் இது வந்து ஒரு அவமதிக்கிற நோக்கமானது அல்ல. சீனிவாசன் அவர்களுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நாளைக்கு உங்க எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு மத்த பிசினஸ்மேனுக்கு, மற்ற சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்துவர்களுக்கு, மற்ற யாரெல்லாம் வந்து கருத்து சொல்லலாம்னு நினைக்கிறாங்களோ இந்த அரசாங்கத்தை நம்பி கூப்பிடுதுன்னு வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு எச்சரிக்கையை இவங்க விடுக்கிறாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய அவமதிப்பு நீங்க யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கு நடந்து எனக்கு நடந்திருந்தா எப்படி இருக்கும் இது நம்மளுக்கு. அப்ப வந்து செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஒரு மனிதர் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கப்படுகிறார், பொதுவெளியில் அவமதிக்கப்படுகிறார், அதன் மூலமாக ஒரு எச்சரிக்கை மற்றவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. இது ஒரு அரசியல் கட்சி திட்டமிட்டு செய்கிறதுங்கிறத நம்மளால ஏத்துக்க முடியாது இல்ல. இப்ப அந்த மேடையில ஜிஎஸ்டி வந்து வேணுமா வேணாமா அப்படின்றது ஒரு அரசியல் ரீதியான ஒரு வாதம், அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா வானதி சீனிவாசன் வந்து பக்கத்துல இருக்காங்க, அவங்க வந்து எங்க கடைக்கு வந்திருக்காங்க, இவங்க மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுறப்ப அது ஒரு இதே அந்த இடத்துல வந்து ஒரு ஆண் அமைச்சர் இருக்காங்க, ஒரு ஆண் எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அப்படி நீங்க பேசிடுவாங்களா? இது பெண்ணுனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வானதி சீனிவாசன் முன் வைக்கிறாங்களா? அதை நம்ம கடந்து போயிட முடியுமா? இல்லை, இது வந்து அதாவது வானதி அவர்களுக்கு வந்து நம்ம என்ன சாப்பிடுறோம் அல்லது சாப்பிடலைங்கிறது வெளியில தெரியக்கூடாது, அது ஒரு டீப்லி பிரைவேட் மேட்டர் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது அப்படி நினைக்கிறதுக்கான உரிமை வந்து மிக நிச்சயமா வானதிக்கு இருக்கு. அதை நான் மறுக்கல. பட் இது வந்து இஷ்யூ வந்து அதே மாதிரி அவர் வந்து வானதியும் பேட்டியில சொல்றாங்க, அவர் எங்க பக்கத்து ஊருக்காரு, எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு. சோ அந்த ரிலேஷன்ஷிப் மாதிரிதான் அவர் பேசுறப்ப தெரியுது. ஒரு சாதாரணமா இப்ப கரூர்ல என்ன ஜோதி வராங்க அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. நாளைக்கு தலைவர் வராங்க, ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா கரூர்ல இருக்கிறவங்க ஏதாவது சொல்லணும்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க இல்ல பழக்கமானவங்கன்னா ஒரு சாதாரண ஒரு எளிமையா தான் அவர் அதை அணுகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா அத வந்து வானதி அது பிரைவசின்னு நினைச்சாங்கன்னா அது வானதிக்கான நான் சாப்பிடுறது வெளியில தெரியக்கூடாதுன்னு அவங்க நினைச்சா அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இங்க இஷ்யூ என்னன்னா அது அல்ல. இங்க பிரச்சனைங்கிறது வந்து ஒரு மனிதர் தன்னுடைய தொழில் மூலமாக நேரடியாக அவர் எதிர்கொண்ட ஒரு அனுபவத்தை, அதுவும் அரசாங்கத்திற்கு உதவும் நோக்கத்துலதான் அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனை தீர்க்கறதுக்கு அதிகாரிகளோட வேற வந்து அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வந்து அந்த மாதிரி சொல்றப்ப நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவமதிப்பை அவருக்கு பொதுவெளியில நீங்க செலுத்துறீங்க அப்படின்னா யார் உங்களுக்கு அந்த உரிமை தந்து? அவருக்கு தெரியுமா நீங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்க, இந்த வீடியோ வெளியிட போறீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னீங்களா? அவருக்கு அது தெரியுமா? ஏன் வந்து அவர் மன்னிப்புக்கு கேட்கக்கூடிய சூழல் உருவாகுதுன்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. அவர் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஏதாவது தனிப்பட்ட முறையில பாஜகவினுடைய கொள்கைகள் மோசமா இருக்கு, நீங்க வந்து ஒரு மத அடிப்படைவாதத்தை நடத்துறீங்க, இதனால கோயம்புத்தூர் எல்லாம் அழிஞ்சு போச்சு, உங்க ஜிஎஸ்டிங்கிறது கொள்கை மோசமானது அப்படின்னு அவர் சொன்னாரா? இல்ல. அப்படி சொன்னா கூட அது வந்து உண்மை, அதை நீங்க மறுக்க முடியாது. நீங்க இப்ப ஆரம்பிக்கிறப்ப சொன்னீங்க ஜிஎஸ்டிங்கிறது ஒரு அரசியல், அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்க. ஜிஎஸ்டிங்கிறது அரசியல் அல்ல, ஜிஎஸ்டிங்கிறது பொருளாதாரம், அது அரசியலே கிடையாது. அந்த ஜிஎஸ்டிங்கிற பொருளாதாரம், அந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு வரி இன்னைக்கு பாருங்க, இப்ப ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு வர்ற ஒரு கார் மார்க்கெட்டுக்கு வருது. அந்த மார்க்கெட் அந்த 2.5 கோடி லக்ஸுரி காருக்கு என்ன வரி? 5%. அவர் சொல்ற மாதிரி இந்த பண்ணு யாரு வாங்கி சாப்பிட்டு போறான்? அந்த பண்ணை ஒரு பெரிய கோடீஸ்வரன், இந்த 2.5 கோடி கார் ஓட்டுறவங்க டெய்லியும் போய் அங்க சாப்பிட போறாங்களா? ஒரு எளிய பண்ணு அது அவர் கடையில விற்கிறது இல்ல, ஒரு ரோட்டு கடையில கூட விற்கிறாங்க, இல்ல வேற ஒரு சாதாரண ஹோட்டல்ல விற்கிறாங்க. அப்படின்னா ஒரு பண்ணுக்கு நீங்க வந்து ஒரு 18% கிரீம் வச்சா ஜிஎஸ்டினா அது எப்படி ஏத்துக்கிறது? சானிடரி நாப்கின்க்கு இந்த அரசாங்கம் 12% ஜிஎஸ்டி போட்டது. உங்களால நம்ப முடியுதா? சானிடரி நாப்கின்ங்கிறது ஒரு பெண்களுடைய அவங்களுடைய உடல் நலத்தை, அவங்களோட மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதுவும் வந்து நிறைய குடும்பங்கள்ல அதை காசு கொடுத்து வாங்குறதுக்கே ரொம்ப பேர் சிரமப்படுறாங்க. இப்ப நல்ல வேளை மென்ஸ்ட்ரல் கப்ஸ் எல்லாம் வந்துருச்சு, பாதுகாப்பானது, விலை குறைவானதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கு.
அப்ப மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அவங்க மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சானிட்டரி நாப்கினுக்கு பணம் கொடுத்து வாங்குறதே பெருசு. இதுல 12% ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு 2 பெண் குழந்தைகள் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு யாரோ ஒரு கூட்டு குடும்பம் இருக்கான்னு வச்சுங்க, ஒரு வீட்டுல ஒரு 3-4 பெண்கள் இருந்தா எப்படி ஒரு சானிட்டரி பாக்கெட் வாங்கினா 50% ஜிஎஸ்டியா கொடுக்க முடியும்? அந்த மாதிரிதான் இந்த அரசாங்கம் ஜிஎஸ்டியை வந்து பணக்காரர்கள், பெரும் முதலாளிகள், பெரும் பணக்காரர்கள் இவர்களுக்கு குறைச்சிக்கிட்டு நம்மள மாதிரி சாதாரணமா அந்த கள்ள முட்டா வாங்குறவங்க, சானிட்டரி நாப்கின் வாங்குறவங்க, பன்னு கிரீம் பண்ணி சாப்பிடுறவங்க, இந்த மாதிரி ஒரு மருத்துவ ஆஸ்பத்திரிகள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரி, உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரி, உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்களுக்கு வரி. இதெல்லாம் லக்ஸுரி ஐட்டமா? நீங்க அங்க போடுங்க வரியை, யார் வேண்டாங்கிறா? நாங்க வரியே போடக்கூடாதுன்னு சொல்ல, எதுக்கு எப்படி போடணும்னு ஒரு வரி இருக்குது இல்ல. காலங்காலம் இப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இந்த மாதிரி நீங்க வரி போட்டு கொள்றீங்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் ஆட்சி 50 ஆண்டு காலமா நம்ம எதிர்கொள்ளலையே. பணக்காரங்க தான் சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் காங்கிரஸ் ஆட்சி வந்தா நம்மள வரி போடுறாங்க அப்படின்னு. வரி இது ஜிஎஸ்டி மட்டும் இல்ல, இன்கம் டாக்ஸ் பாருங்க. நீங்க ஒருத்தர் ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசம் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் வச்சு நீங்க என்ன பண்ணுறீங்க? நீங்க ஒரு சென்னை மாதிரி ஒரு மாநகரத்துல குடியிருக்கீங்க. அப்ப 1 லட்சம் ரூபாய், உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு, அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போறாங்க, வயதான பேரண்ட்ஸ் 2 பேரு வீட்டுல இருக்காங்க. அப்ப நீங்க வீட்டு வாடகை கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், நீங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்பா அம்மா இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும், வீடு கட்டி இருந்தீங்க, ஏதாவது கடன் வாங்கி கட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து வட்டியும் அசலும் மாசம் கட்டணும். அப்புறம் நீங்க வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு குழந்தைக்கு வெளியில கூட்டிட்டு போகணும்னு சொல்லணும்னா மாசத்துல ஒரு நாள் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகலாம். நீங்க இந்த மாதிரி இதுக்கு இடையில நீங்க நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வரணும். இந்த மாதிரி அப்புறம் உணவுப் பொருட்கள் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு அடிப்படை தேவைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் கையில என்ன மிச்சமாகும்? ஒண்ணு மிச்சமாகும். ஆனா உங்களோட சம்பளத்தை 12 லட்சம் வருஷம் போட்டு 10 லட்சத்துக்கு மேல போனா 30% உங்களுக்கு வரி. ஆனா இதுவே வந்து ஒரு மாசம் 20 லட்சம் 30 லட்சம் வாங்குற சிஇஓக்கு அதே 30% த்ரெஷ்ஹோல்டுனா எப்படி நீங்க ஏத்துக்குவீங்க? ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் ஒண்ணும் மிஞ்சாம இருக்கிறவங்களுக்கு நீங்க 30% வரி போடுறீங்கன்னா, அதே மாதிரி வந்து நீங்க பணக்காரங்களுக்கு 30% கோடியா டர்ன் ஓவர் பண்றாங்க, கோடியா சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு 30% இது ஏத்துக்க முடியுதா? பேசிக்கா வந்து இது வந்து ஆங்கிலேய ஆட்சியை விட கொடூரமான வரி விதிக்கிற ஒரு முறை நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில உருவாகிருக்கு. அதுதான் உண்மை. ஆனா அப்படியெல்லாம் அவர் எதுவும் சொல்லல. பாவம், அவர் வந்து தான் வந்து ஒரு தொழில் முனைவோரா, அதுவும் ஒரு ஹோட்டல் அசோசியேஷன் தலைவரா வேற இருக்காரு, தான் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை பிரச்சனையை அவர் முன்வைக்கிறார். அப்ப நீங்க தான் அவர் கூப்பிட்டுருக்கீங்க. அப்ப நீங்க எது கூப்பிடுறீங்க? ஒருத்தர் கருத்து சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருத்தர் எதுக்கு மக்களை கூப்பிடுறீங்க? நீங்க தான் ஒரு எதாச்சதிகார ஆட்சி, ஒரு மக்களை மதிக்காத ஒரு ஆட்சி, மக்கள் மீது ஒடுக்குமுறையை செலுத்துகிற ஒரு ஆட்சியை நீங்க நடத்துறீங்க. ஊடகங்கள் பேசக்கூடாது, எதிர்கட்சிகள் பேசக்கூடாது, நீதிமன்றம் உட்பட நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடாது. நீங்க செபி உட்பட, ரிசர்வ் பேங்க் உட்பட, இந்திய பொதுத்துறை, இந்திய மக்களின் வரி பணத்தில் இயங்குகிற எந்த அரசாங்க நிறுவனங்களும் சுதந்திரமாக இயங்கக்கூடாது. சிபிஐயா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. நேத்து எப்படி போய் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மேல கேஸ் போடுறீங்க? 22 மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இடியில் அவருக்கு பெயில் கிடைச்சோன்னு எனக்கு கேஸ் போடுறீங்க. அப்ப வந்து இது வந்து ரொம்ப வெளிப்படையான ஒரு விதிமீறலாம் உங்களுக்கு தெரியலையா? ஏன் இப்படி சிபிஐ நடந்து பேருக்கு எடுத்துக்கிறீங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. இந்த மாதிரி யாருமே பேசக்கூடாதுன்னா தொழில் முனைவோர் வந்து நீங்க பேசக்கூடாதுங்கிறாங்க. இந்த தொழில் முனைவோர்லாம் யாருன்னு பாருங்க. பொதுவா வந்து இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் நடத்துறவங்க இவங்க எல்லாமே வந்து பயத்தினாலோ அல்லது வேற ஏதோ ஒரு இன்ஃபுளுயன்ஸ்னாலோ இல்ல இந்துத்துவாங்கிற ஒரு கான்செப்ட்ங்கிறது அதுக்கும் இந்துக்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பாஜகவோட இந்துத்துவா என்பது முழுக்க ஒரு அரசியல் செயல்பாடு. அதுல வந்து பக்தியோ அதுல வந்து இந்துக்களுக்கோ எந்த இடம் கிடையாது. இன்னைக்கு அவர் ஒரு இந்து தானே, அவர் எதுக்கு நீங்க பொது வெளியில அவமதிக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து இந்து, முஸ்லீம், பார்சி, கிறிஸ்டியன் எந்த வித்தியாசம் கிடையாது. அவங்க பாஜகங்கிறது ஒரு பாசிச சக்தி. அவங்க வந்து அவர்களுடைய பாசிசம் என்ன எதிர்பார்க்கும், உலகெங்கும் ஹிட்லர் என்ன எதிர்பார்த்தாரோ, முசோலினி என்ன எதிர்பார்த்தாரோ அததான் வந்து மோடியும் எதிர்பார்க்கிறார், பாஜகவும் எதிர்பார்க்கிறார். அவர்களுக்கு வந்து யாருக்கு கருத்துரிமை இருக்கக்கூடாது, அடிப்படை பேச்சு சுதந்திரம் கூட இருக்கக்கூடாது. அவர்கள் முன்பு கைகட்டி வாய் பொத்தி போய் நிக்கணும். இதுல பல பேர் நீங்க இவருக்கு மட்டும் நடந்தது நமக்கு தெரியுது. இந்த மாதிரி பல பேருக்கு இது நடக்குது. இவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறு குறு நடுத்தர தொழில்கள் நடத்தி ஓரளவுக்கு வசதியா இருந்து பாஜகவுக்கு பெரிய அளவில் நிதி கொடுக்கிறவங்களும் இதுல அடக்கம். நீங்க எங்களுக்கு நிதியே கொடுத்தா கூட
நிதியை கொடுத்துட்டு பேசாம கை கட்டி வாய் பொத்தி தான் இருக்கணும். அதுக்காக எல்லாம் எங்க முன்னாடி எந்திரிச்சு நின்று பேசுற தைரியம் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு 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 நிலைப்பாடுதான் இது. அதுதான் நான் சொல்றேன், ஒரு லார்ஜர் பிக்சருங்கிறது சீனிவாசன் அவர்கள்ங்கிறது ஒரு தனிநபர் குறிவைத்து இது நடந்ததுன்னு கிடையாது. அவரை அவமதிக்கிற நோக்கம் அவருக்கு இருக்குதுங்கிறது வெளிப்படையா தெரியுது. அதற்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு மன்னிப்பு கேட்கிறார். இது அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாம நடந்து நம்ம நம்பணுமா? இது ஒரு ஒரு திட்டமிட்டு பாஜக ஐடி விங், பாஜகவுக்கு யார் தலைவர்? அண்ணாமலை. ஐடி விங் யாரு கட்டுப்பாட்டுல வருது? அவருக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதுன்னு யாராவது நம்ப முடியும்? இல்லைன்னா என்ன, திட்டமிட்டு இதை செஞ்சுட்டு அப்ப 10 மணில இருந்து பெரிய பிரளயம் நடக்குது தமிழ்நாட்டுல. மிகப்பெரிய எதிர்ப்பு. தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை கொந்தளிச்சதை நம்ம பாக்குறோம். தமிழ் மண்ணில் ஒருத்தருக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அநீதி, ஒரு அவமரியாதை இழைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீனிவாசன் அவர்களை யாருன்னு தெரியாதவங்க கூட பொங்கி எழுந்துட்டாங்க. அப்படி 2-3 மணி நேரம் இங்க ஒரு பேக்லாஷ் நடந்துட்டு இருக்கு. ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதானே? காங்கிரஸ் கட்சி இது தேசிய அளவுல ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 12:20க்கு ட்வீட் போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பயங்கர வைரல் ஆகிருது. அதுக்கப்புறம் 12:42க்கு பாஜக மாநில தலைவர்கள்ட்ட இருந்து எதிர்வினை வருது. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்தியா முழுவதும் இந்த பேக்லாஷ் ஆகிறத உணர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய தலைமை பாஜக மாநில தலைவருக்கு ஒரு உத்தரவிட்டு இருக்கணுங்கிறத தவிர இதுல வேற எதுவும் கிடையாது. சரி, அப்ப முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு விளம்பரம் போடுறாங்க நேத்து நைட்டு. அது அது அவங்க பிசினஸ் ஏஜென்சி. ஐ சி தி ஸ்பிரிட் ஆஃப் தட் பிசினஸ். அது அவங்க சீனிவாசன் அவர்கள் இல்ல, எனி குட் பிசினஸ் thrives on the self will do the same. அப்ப அவங்க மோஸ்ட் ரெலவெண்டான ஒரு விஷயம் நடக்கிறப்ப அந்த அவமரியாதைகளை எல்லாம் விழுங்கிட்டு, அந்த அவமரியாதை எல்லாம் எதிர்கொண்டுகிட்டு அவங்க பிசினஸ் தான் தொடர்ந்து நடத்த முயற்சி. முக்கியம் அதுதான் அவருடைய அடையாளம். அந்த பிசினஸ் தான் பல பேருக்கு வேலை கொடுக்குது. அந்த பிசினஸ் தான் பல பேருக்கு சோறு போடுது. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பன்னு விளம்பரத்தை எடுத்தாச்சு நேற்று. அந்த அன்னபூர்ணா வீட்டுல இருந்து அந்த பன் விளம்பரம் எடுத்தாச்சு. ஆனா அதுக்குள்ள அது கோடிக்கணக்கான பேர் போயிருச்சுங்கிறது வேற விஷயம். அப்ப இந்த மன்னிப்பு எவ்வளவு பெரிய நாடகம். நீங்க அப்படி மன்னிப்பு கேக்குறீங்கன்னா அவர் அந்த விளம்பரத்தை வெளியிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த விளம்பரத்துல உங்களை கிரிட்டிசைஸ் பண்ற இதுல பாஜக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இது சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் மேடையில பேசுறாரு. அவங்க பேசுறப்ப அவரே வருத்தப்பட்டு அவர் தான் போன் பண்ணி நேரம் கேட்கிறாரு அப்படின்றாங்க. நேரம் கேட்கிறப்ப அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. அது யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டாங்க. அந்த வீடியோக்கு மன்னிப்பு அண்ணாமலை கேட்டாரு. இதுல எந்த இடத்துல அவர் அவமதிக்கப்பட்டாரு, தமிழர்கள் அவமதிக்கப்பட்டாங்க, கொங்கு மண்டலத்தை குறி வச்சு அவமதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். அவரு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எதா பேசிட்டாரா? அது அவரே உணர்றாரு. இல்ல, பேசின நீங்க அவர் உணர்றது ரெண்டாவது. நீங்க எல்லா பொதுவெளியில இந்தியா முழுக்க அவர் பேசின பேச்சு இருக்கு. மன்னிப்பு கேட்கக்கூடிய கொடிய குற்றம் எதையாவது செஞ்சுட்டாரா? செய்யல. அப்ப ஏன் அவர் மன்னிப்பு கேட்கணும் உணர்றாரு? அவர் ஒரு படித்தவர், ஒரு தொழிலை நடத்திய அனுபவம் மிகுந்தவர், ஒரு சிந்திக்கக்கூடியவர், ஒரு வெற்றிகரமான ஒரு தொழிலதிபர். அவருக்கு தான் தப்பே செய்யலன்னு உலகத்துல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த வீடியோ பார்த்து யாரும் அவர் ஒண்ணும் தப்பு பண்ணலையே, அதுவும் இல்லாம அவங்கள பிஜேபி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி கூட அவர் ஒண்ணும் சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு எளிய கருத்து சொன்னவருக்கு ஏன் இவங்க பாஜகவின் வாதம் உண்மைன்னு நான் நினைக்கல. ஏன்னா இவங்க அதை வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த முதல் நாள் அவர் அந்த வீடியோ பேசுறாரு. பேசணும்னா எல்லா பக்கமும் நீங்க சொன்ன மாதிரி உலகம் முழுக்கும் அது ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. இப்படி பேர் பேசுறாரு, நகைச்சுவா அவர் கலைக்கிறாரு. ஆனா அது பொலிட்டிக்கல் ரீதியாகவும் மாறுது இல்ல. இப்ப ஜிஎஸ்டிக்கு எதிர்பார்க்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இங்க எல்லாருமே அதை ஒரு அரசியல் ரீதியாவே கட்டமைக்கிறாங்கல்ல. அப்ப அவருக்கு ஒரு பயம். அது உண்மைதானே. நீங்க ஒரு உண்மையை அவர் சொல்றாரு. அவங்களுக்கு உண்மை மேம். ஆனா அவரு என்ன மைண்ட் செட்ல இருந்தாரு இல்ல. அப்படி ஏன் ஒரு பயம் அவங்க ஒரு பிளான் இருக்கு. அவர் வெளியிடுறாரு, பாவம் எந்திரிச்சு நின்று மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பாஜக ஹேண்டில் மூலமா பொது வெளியில வருது. மாநில தலைவரும் ஒத்துக்க வேண்டிய சூழல் இருக்கு. நாங்க தான் போட்டோம் அப்படின்னு ஒத்துக்க வேண்டிய செயல். அப்ப ஒரு மனிதர் எளிமையா மன்னிப்பு கேட்கதான் வராரு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அந்த இடத்துல இருந்த அவ்வளவு இல்லை, எங்க தலைவர் ராகுல் காந்தி அந்த இடத்துல இருந்தப்ப என்ன சொல்லு, நீங்க ஒண்ணும் மன்னிப்பு எது கேட்கணும், நீங்க ஒண்ணும் தப்பு சொல்லி நாங்க கருத்து கேட்க கூப்பிட்டவங்கள நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, நாங்க அதை எப்படி சரி பண்றதுன்னு பாக்குறோம், இதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணு இல்லையேன்னு நம்ம சொல்லுவோம். அதுதானே நியாயம். அதுதானே ஒரு 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 மதி ஒரு நல்ல ஒரு அமைச்சர், ஒரு நல்ல கட்சியுடைய ஒரு பிரதிநிதி, ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அதுதானே சொல்லுவாங்க. ஆனா அது சொல்லல. அதுக்கப்புறம் அவர் அந்த அளவுக்கு அவருக்கு பயம் ஏன் வருது? எந்திரிச்சு நின்று கும்பிடுற அளவுக்கு பயம் ஏன் வருது? ஒரு சாதாரணமா நீங்க ஒருத்தட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகே, நான் அன்இன்டென்ஷனலா தான் சொன்னா அது பரவிருச்சு, இது ஏதாவது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு, அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னா ஐம் சாரின்னு நம்ம சொல்றது அது வேற விஷயம். அதுக்கு அவர் ஏன் நான் எந்த கட்சியும் இல்ல அப்படிலாம் ஒரு தன்னிலை விளக்கம் வேற கொடுத்தாரு. அவரு சொன்னாரு, அது தெரியல, வானதி சொல்றாங்க. அவங்க சொல்றதை வச்சு பார்த்தா RSS காரராக இருந்தாலும் கூட
உங்களுக்கு கதி இதுதான். அதுதான் தகவல். அந்த தான் நம்ம சொல்ல வர்றோம். அததான் நம்ம நீங்க RSS காரரா கூட இருக்கலாம், நீங்க வந்து ஒரு பாஜகவுக்கு பெருமளவில் நிதி தருகிறவராக கூட இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு பாஜக அவர்களாகவே அழைத்த கூட்டத்திற்கு போய் கூட நீங்க கருத்து சொல்லியிருக்கலாம். ஆனா பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க யாரா இருந்தாலும் எங்க முன்னாடி கைகட்டி வாய் பொத்தி தான் நிக்கணும். நீங்க உழைக்கலாம் நடத்திருக்க மாட்டாங்க. அதுதான் நாமளும் கேக்குறேன். ஒருத்தர் பேசக்கூடாது அப்படின்னா ஏன் கூட்டத்தை நடத்துறீங்க? அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு ஐவாஷ் கூட்டத்தை நம்ம நடத்துவோம், எல்லாரும் எந்திரிச்சு ஆகா ஓகோன்னு புகழணும். அதுக்கு அப்படி செட்டப் தான் 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் பாக்குறோம். அப்ப அது வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணப்படுது, அது பொதுவெளியில் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறப்பவே அது வந்து அவங்க தானாகத்தான் வந்தாங்கிற வாதம் அடிவிட்டு போயிரு. அப்படியும் தானாகவே அவர் வந்திருந்தா கூட நீங்க அவர் இப்படிதான் நடத்துவீங்களா? அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஒண்ணுமே இல்லையே. அப்ப நீங்க வந்து அவருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இல்லைன்னு தான் நீங்க சொல்லணும். அவ்வளவுதானே ஒழிய அதை நீங்க பொதுவெளியில சொல்லக்கூடாதுன்னு வேற அவங்க அந்த வீடியோல சொல்றாங்க. இந்த மாதிரி பொதுவெளியில கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் வேற சொல்றதை நம்ம பார்க்க முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைங்கிறது ஒரு எச்சரிக்கை தான். இன்னைக்கு இவர் பேசிட்டாரு, நாளைக்கு யாராவது பேசினீங்க, இதுதான் நீங்க அனுபவிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது தொழில் கூட்டமைப்புகள் இருக்குது இல்லையா? கோவையில இருக்கு, கொடிசியா இருக்காங்க, தமிழ்நாட்டுல எத்தனையோ தொழில் அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள்ல இருந்து யாராவது இப்படி எங்களுடைய தொழில் அமைப்புகள் சேர்ந்த ஒருவரை இப்படி பொதுவெளியில வீடியோ வெளியிட்டு அவமதிச்சிட்டீங்க, இது வந்து தவறுன்னு ஒரு அறிக்கை வந்துதா? இந்திய லெவல்ல CAA இருக்குது, ஏதோ வந்துதா? வரல, வராது. ஏன்னா அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை தான் நம்ம கொஸ்டின் பண்றோம். அதாவது யாருமே நாங்க எத்தனை தவறுகள் வேணாலும் செய்வோம், இந்த நாட்டின் அழிவின் பாதையில் நாங்க செலுத்துவோம், நாங்கள் மத கலவரங்களை ஏற்படுத்துவோம், நாங்க வந்து கடவுளின் பெயரால் அரசியல் செய்வோம் அப்படின்னு நீங்க என்ன வேணாலும் நாங்க செய்வோம். நாங்க வந்து 2 எங்கள் நண்பர்களான பணக்காரர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் விற்போம், அவர்கள் முன்னாடி கைகட்டி நாங்க போய் நிற்போம். எல்லாமே நாங்க செஞ்சா கூட விவசாயிகளை நாங்க ஒடுக்குவோம், மாணவர்களை கேம்பஸ்குள்ள வந்து நாங்க அடிப்போம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்தால் வெக்கமே இல்லாமல் நாங்கள் குற்றவாளிகளை பாதுகாப்போம். இது எல்லாமே நடந்தா கூட யாரும் எங்களை எதிர்த்து பேசக்கூடாது. ராகுல் காந்தி பேசுறாரா? அவர் பதவி பறிக்கப்படும், அவர் குடியிருக்கிற வீடு பிடுங்கப்படும். மெகுவா மைத்ரா பேசுறாங்களா? அவர்களுடைய பதவி பறிக்கப்படும், அவர் குடியிருக்கிற வீடு பிடுங்கப்படும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுதா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் ஒரு சட்டவிரோதமாக, நீங்க ஈடி அவரை வந்து ஒரு அமைச்சரா இருந்தாலும் வீடு புகுந்து ஈடி போய் விசாரணை செய்யும், சட்டவிரோதமா அவரை கொண்டு ஜெயில வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சட்டத்துப்படி உரிய ஜாமீன் கூட கிடைக்காது. இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க முதலமைச்சர், ஒரு மாநிலத்துக்கு நீங்க முதலமைச்சரா இருக்கலாம், பாஜக கூட்டணிக்கு வான்னு சொன்னா நீங்க வரணும். ஆனா நாங்க பாஜக ஒரு மோசமான கட்சி, ஒரு மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், சாதியின் பெயரால் நாட்டை பிளக்கிற ஒரு கட்சி, நாங்க உங்களோட வரமாட்டோம் அப்படின்னு ஹேமந்த் சோரன் சொன்னாருன்னா அவர் முதலமைச்சரா இருந்தாலும் அவர் ஜெயிலுக்கு போகணும். இதுதான் இங்க நடைமுறை. சோ இந்த மாதிரியான அந்த பயத்தால் கட்டமைக்கப்பட்டதுதான் பாஜகவின் அரசியல். ஊடகங்கள் பயப்படணும், எதிர்கட்சிகள் பயப்படணும், தொழில் முனைவோர் பயப்படணும், விவசாயிகள் பயப்படணும், பெண்கள் பயப்படணும். வினேஷ் போகாட்டுக்கு என்னாச்சு? ரொம்ப சஸ்பீசியஸான ஒரு முறையில அவங்க வீதியில போராடுறாங்க, தன்னுடைய மானத்திற்கும் கண்ணியத்திற்கும் பாதுகாப்பு இல்லைன்னு போராடுறாங்க. அவர்களுடைய ரொம்ப மிகவும் சந்தேகத்திற்கிடமான ஒரு முறையில அவங்களுடைய ஃபைனல் மேட்ச்ல அவங்க கலந்துக்க முடியாத ஒரு சூழல் உருவாகுது. அதுக்கப்புறம் அவங்களே சொல்றாங்க, PT உஷா வந்து எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல, வந்து நடிச்சு போட்டா எடுத்துக்கிட்டு போன தவிர அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டுல, இந்தியா மாதிரி ஒரு பாரம்பரியமும் பெருமையும் வேகமாக வளரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நாட்டுல இந்த மாதிரி ஒரு பாசிச சிந்தனை இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஆபத்தானது. அந்த லார்ஜர் கொஸ்டின் தான் நாங்க பேசுறோம். இது வந்து திரு சீனிவாசன் அவர்களுக்கு நடக்காம வேற யாருக்கு நடந்திருந்தாலும் இதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ். இதுதான் ராகுல் காந்தி தொடர்ந்து பண்ணிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, குறிப்பா நிர்மலா சீதாராமன் வரப்ப எல்லாம் இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்க வந்து எல்லா இங்க நிதி தரல அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு தமிழ்ல பதில் சொல்றாங்க. நிர்மலா சீதாராமனை கையாளாதனாலதான் இவங்க வந்து இப்படி வந்து பதற்றப்படுறாங்க. திமுக காங்கிரஸுக்கு இதுல என்னங்க கிடைக்குது? அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்பா ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. அவர் பாவம் எந்த கட்சிக்காரர், எந்த கட்சியுமே இல்லைன்னு சொல்றாரு பாவம் திரு சீனிவாசன் அவர்கள். அவர் ஒரு தொழில் முனைவோரா ஒரு எளிய கருத்தை முன்வைக்கிறார். இதுல திமுக காங்கிரஸ் எங்க வந்தது? அவர் பொதுவெளியில் அவமதிக்கப்படுறப்ப ஒரு தமிழ் மண்ணில், ஒரு கொங்கு மண்டலத்துல, தமிழ்நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு தொழில்துறையை நடத்துகிற, லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை கொடுக்கிற, ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடுகளை தொடர்ந்து வைத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்தியா மண்ணுக்கு
அந்நிய செலாவணை ஈட்டி தருகிற ஒரு இடத்துல, ஒரு மரியாதைக்கும் ஒரு மாண்பிற்கும் ஒரு விருந்தோம்பலுக்கும் பெயர் போன ஒரு இடத்துல அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தரை நீங்க இப்படி, அதுவும் ஒரு வசதியான ஒருத்தரை நீங்க இப்படி நடத்துறீங்க அப்படின்னா அது கொந்தளிக்காம என்ன பண்ணுவாங்க, ஒரு உங்களுக்கு அப்படி உங்களோட எந்த விதமான முரண்பாடுகளுமே அந்த பேச்சுல அவர் எதையும் சொல்லல. அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க அவர் அப்படி நடத்துறீங்க. அவர் ஒரு அசோசியேஷனோட பிரசிடென்ட், அவருக்கு ஒரு வாய்ஸ் நம்மளே கொடுக்கலினாலும் யாராவது கொடுத்துருக்கலாம், ஆனா அதுவே நடக்கல. சோ அப்படி ஒரு சூழல்ல அவங்களே அந்த மாதிரி நீங்க நடத்துற, உங்களுக்கு ஓரளவுக்கு முரண்பாடு இல்லாம இருக்கிறவங்களையே நீங்க அப்படிதான் நடத்துவீங்கன்னா ஒரு சாதாரண மனிதரை நீங்க எப்படி நடத்துவீங்க? இப்ப இவங்க சீனிவாசன் அவர்களை பத்தி நம்ம பேசுறோம். அந்த அருள் செல்வன் அவர்கள் செமிகண்டக்டர் பத்தி கேள்வி கேட்டார்கள். அதே கோயம்புத்தூர் தான் நடந்தது. செமிகண்டக்டருக்கு எங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் அதிகமா உற்பத்தி ஆகுது? யார் எந்த மாநிலத்துல எலக்ட்ரானிக்ஸ் அதிக உற்பத்தி ஆகுது? தமிழ்நாட்டுல. அப்ப செமிகண்டக்டர் சிப்ஸ் எங்க வரணும்? ஏன் குஜராத்துக்கு போகுது? ஏன் யூபிக்கு போகுது? அது தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டுல அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாட்டுல மட்டும் பெனிஃபிட் ஆகாது, இந்தியா முழுக்க அதுக்கு பெனிஃபிட் இருக்கும். அதன் மூலமா ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாகும். பாஜகவால 45 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு பாஜக ஆட்சியில் இன்னைக்கு நிலவுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல போய் நம்ம வந்து அந்த இண்டஸ்ட்ரி காலங்காலமா நம்ம வளர்த்தி வச்சிருக்கோம். இங்க கொடுத்தா நமக்கும் பெனிஃபிட், அந்த இண்டஸ்ட்ரி அந்த துறைக்கும் பெனிஃபிட், இந்தியாவுக்கும் பெனிஃபிட், இந்திய அரசாங்கத்துக்கு அதனால வருமானம் வரும். ஆனா நீங்க வந்து அப்படி அவங்க இனிமே புதுசா வளரணும். அப்ப ஏன் தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு அப்படி ஒரு வன்மம்? அதை ஒரு தமிழ் இளைஞர் கேள்வி கேட்க கூடாதா? கேட்டா நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லுங்களேன். ஏன் கூட இருக்கிற ஊடகவியலாளர்களை வந்து நீங்க படம் எடுக்கக்கூடாது, வீடியோ பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க? அப்ப இந்த அராஜகத்திற்கும் இந்த ஆணவத்திற்கும் இந்த அதிகார மமதை இருக்குதுல்ல, இதற்கெல்லாம் தமிழ் மண்ணிலேயோ கொங்கு மண்டலத்துல இடம் கிடையாது. அதை தமிழ்நாடு தெளிவா சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் முதல் முறையா இங்கதான் நடந்தது கிடையாது. இதற்கு முன்பு பல மாநிலங்கள் நடந்திருக்கு, எதிர்வினைகள் இருந்திருக்கு. ஆனால் தமிழ் மண் ஆற்றுகிற ஒரு எதிர்வினைங்கிறது கடுமையானதா இருந்திருக்கு. இந்தியா முழுவதும் அதன் அதிர்வுகள் வந்து உலகம் முழுவதுமே அந்த அதிர்வுகள் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தமிழ் மண்ணில் ஒருத்தருடைய சுயமரியாதைக்கு, அவர் என்ன திமுக காரரா, அவர் என்ன காங்கிரஸ்காரரா கிடையாது. இல்ல எனக்கு தனிப்பட்ட முறையில் அறிமுகமானவரா எனக்கும் தெரியாது அவரை. பட் ஏன் நம்ம வந்து கொந்தளிக்கிறோம் அப்படின்னா, ஒரு தமிழ் மண்ணில் ஒரு தொழில் முனைவோரை நீங்க அப்படி அவமானப்படுத்துற அளவுக்கு அவர் என்ன குற்றம் செஞ்சாரு, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நாங்க திமுக காங்கிரஸ் மட்டும் சொல்லல, நீங்க நம்ம கருத்து சொல்லாததுக்கு முன்னே நீங்க வந்து பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இளம்பெண்கள் சோசியல் மீடியால கொந்தளிச்சுதான் நம்ம கவனத்திற்கே அது வருது. சோ அப்ப வந்து ஒரு கரூர்ல இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கவனத்திற்கு அது எப்படி வருது? சமூக வலைத்தளங்கள் மூலமா தான் அது வருது. அப்ப நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்றோம். சோ இப்ப இது வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு தொழில் முனைவோருக்கு நடக்கிற ஒரு விஷயம் நாளை கரூர்ல இருக்கிற ஒருத்தருக்கு நடக்கும்ல? நடக்காதுன்னு ஏன் சொல்றீங்க? அப்ப வந்து இந்த அளவுக்கு காலமா கேள்வி கேக்குறீங்க. இதே அந்த மேடையில வந்து ஒரு திமுக அமைச்சர் இருந்தாங்கன்னா இப்படி நீங்க கேள்வி கேட்க, அவர் கேள்வியே கேட்கலையே. அவர் எங்க கேள்வி கேட்டாரு? நீங்க அவரை கூப்பிட்டு இருக்கீங்க, அவர்கிட்ட நீங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா நீங்க அவங்க கிட்ட கேப்பீங்களா? கேட்பாங்க. ஏன் கேட்காம என்ன? முதலமைச்சர் நடத்துற விழாக்கள்ல யாரும் கேட்கறது இல்லையா? இப்ப நாங்க போறோம், ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக சேர்ந்தவர்கள், என் தலைவர் ராகுல் காந்தி போறாரு பல இடங்களுக்கு, அங்கெல்லாம் கேள்வி கேட்கறது இல்ல. கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் அந்த கேள்வியை காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்கிற விதமும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்கிற விதமும் மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்கொள்ற விதமும் ரொம்ப கண்ணியமானது, நாகரிகமானது, ஜனநாயகத்தன்மையுடையது. ஆனா இது வந்து அப்படி இல்லை. இது ஒரு கண்ணியமற்றது, நாகரிகமற்றது, ஒரு ஜனநாயகத்தன்மையற்றது, ஒரு மிரட்டுறதுங்கிறத நம்ம ஏத்துக்க முடியாது. அப்ப வந்து ஒரு கிரிமினல் மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் மேன நடத்த முடியாது இல்ல. சீனிவாசன் அன்னபூர்ணா நிர்வாக இயக்குனர் ஒருவர் பாதிக்கப்பட்டார் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்திலே பாஜக வந்து பாரபட்சமா நடத்துறாங்க, பாஜக வந்து அதுல வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி வரீங்க? இல்ல, ஒரு கொங்கு மண்டலம் மட்டும் இல்ல, இது ஒரு தமிழ்நாட்டின் மீது, ஒரு தமிழினத்தின் சுயமரியாதையின் மீது ஆன அசால்ட்னு தான் நான் பாக்குறேன். அவர் வந்து ஒரு தனிநபர் கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். திரு சீனிவாசன் அவர்கள் ஒரு தனிநபர் கிடையாது. அவர் ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு தமிழர். அதே போல அவர்களும் வந்து சீனிவாசன் அவர்களை ஒரு தனிநபராக மட்டுமே டீல் பண்ணாங்கன்னு எனக்கு தோணல. அது சீனிவாசன் அவர்கள் மூலமாக ஒரு செய்தியை, அவர்கள் ஒரு எச்சரிக்கையை, ஒரு மிரட்டலை மத்தவங்களுக்கு அனுப்புறாங்க. நீங்க திருப்பி பேசினா சீனிவாசன் அவர்களுக்கு என்ன நடந்தோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அததான் அவங்க சொல்ல வராங்க. நம்ம பதிலுக்கு என்ன சொல்றோம்? இது தமிழ்நாடு, இதெல்லாம் வந்து இங்க நடக்காது, நடக்க விட மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி உட்பட அரசியல் கட்சிகளும் சரி, சாதாரண எந்த அரசியல் கட்சி சார்பு இல்லாத தமிழகத்து மக்களும் இன்னைக்கு இதை சொல்றாங்க. இன்னைக்கு இந்திய மக்களும் இதை சொல்றாங்க. தெரியாம வெளியே வந்துருச்சு. அதற்காக பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலை மன்னிப்பு கேட்டாரு. இந்த விவகாரம் இதோட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வேற என்ன எதிர்பார்க்கறீங்க பாஜக கிட்ட இருந்து? இல்ல, இந்த விவகாரம் இல்ல. இதுல வந்து நான் சொன்னல, நீங்க அந்த மன்னிப்பு கேட்கறதுங்கிறது ஒரு நாடகம். அவருக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப திருப்பி எதுக்கு அவங்க விளம்பரத்தை டெலிட் பண்றீங்க? அது அவரை டெலிட் பண்ணிட்டாரா? அதை டெலிட் பண்றவர் எதுக்கு போடுறாரு விளம்பரத்தை? தொடர்ச்சியாக வந்து இப்ப எங்க அண்ணாமலை வர வேண்டியதானே?
நாங்க விளம்பரத்தை டெலீட் பண்ணிருக்க கூடாது, தப்புதான் அப்படின்னு சொல்லலாம்ல. இப்ப நாங்க சொல்றோம்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுங்களேன் நீங்க. அப்ப அந்த கோயம்புத்தூர்ல ஒரு வேட்பாளரா நின்னு இன்னும் ஈரம் கூட நீங்க காயில. அப்ப நீங்க எந்திரிச்சு நீங்க யூ ஷுட் ஸ்டாண்ட் அப் ஃபார் தி ரைட்ஸ், ஸ்டாண்ட் அப் ஃபார் தி ரெஸ்பெக்ட் ஆஃப் கோயம்புத்தூர். ஏன் உங்களால முடியல? அவரு அப்ப வந்து ஏன் முடியல அப்படின்னா, பாஜகங்கிறது அது அண்ணாமலை அவர்களாக இருக்கலாம், நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கலாம், மோடி அவர்களாக இருக்கலாம், அமித்ஷா அவர்களாக இருக்கலாம், RSS ஆக இருக்கலாம். பாஜக என்பது ஒரு பாசிச சக்தி. அவர்கள் சொல்கிற இந்துத்துவா என்பது ஒரு அரசியல் கோட்பாடு. அது வந்து ஒரு இந்து மதம் போன்ற ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தத்துவ கோட்பாடோ இல்ல வந்து ஒரு சமய கோட்பாடோ இல்ல ஒரு வழிபாட்டு நம்பிக்கை கோட்பாடோ கிடையாது. இததான் நிறைய பேர் புரிஞ்சுக்க தவறிடுறாங்க. இந்துத்துவாங்கிறது ஒரு வெறி கொண்ட அரசியல் கோட்பாடு. ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களை இன்னொரு சமூகத்திற்கு எதிராக நிறுத்துவது, ஒரு மதத்தை சேர்ந்தவர்களை இன்னொரு மதத்திற்கு எதிராக நிறுத்துவது, ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்களை இன்னொரு மாநிலத்திற்கு எதிராக நிறுத்துவது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக பிரிவினையை, வெறுப்பை, வன்முறையை விதைக்கிற ஒரு அரசியல் சித்தாந்தம் தான் இந்துத்துவா. ஆனா இந்து மதம்ங்கிறது வேறு எந்த மதத்தையும் போல ஒரு அன்பையும் ஒற்றுமையையும் அமைதியையும் போதிக்கிறது தான் மதங்கள். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் இருந்திருக்கு வரலாற்றுல. அரசியல் கட்சிகளுக்கு வந்து அயோத்தி மக்கள் ஏன் நீங்க அவ்வளவு பெரிய கோயிலை கட்டுறீங்க? இப்ப நம்ம ஊர்ல கோயில்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, நாங்கெல்லாம் போறோம், எல்லா கட்சிக்காரங்களும் போறோம். இப்ப கோயில்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த கோயிலுக்கு நாட்டாமைகள் இருப்பாங்க, அந்த கோயிலுக்கு அறங்காவலர்கள் இருப்பாங்க, அந்த கோயிலுக்கு பூசாரிகள் இருப்பாங்க. அவங்கதான் பூஜை பண்ணுவாங்க. இப்ப என்னை கும்பாபிஷேகத்தை கூப்பிட்டுங்க, நான் போய் தட்டெடுத்து பூஜை பண்ண முடியாதுல்ல. ஆனா மோடி போய் அதை அயோத்தியில பண்றாரு. அப்ப அயோத்தி மக்களுக்கு அது பெரிய கொந்தளிப்பை உருவாக்குது. அதை விட என்னோட ஒரு ஆன்மீக பற்றாளா இருக்காரு. ஆன்மீகப்பட்டு எனக்கு யாருக்கும் ஆன்மீக பற்று இருக்கு. நான் வந்து ஒரு பெரிய நான் ஒரு தத்துவார்த்தமா தான் நான் சமயத்தை பாக்குறேன். நான் ஒரு பெரிய ஆன்மீக பற்றாலும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஆர் இருக்காரு, அவர் ஒரு பெரிய ஆன்மீக சிந்தனை உள்ளவர் தான். ஆனா அதுக்காக அவர் போய் நீங்க கும்பாபிஷேக கோயில்ல கூட எனக்கு பெரிய ஆன்மீக சிந்தனை இருக்குதுன்னு அவர் போய் பூஜை பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அதற்கு ஒரு நடைமுறைகள் இருக்கிறது, அதற்கு ஒரு காலங்காலமாக அந்த நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அந்த பின்பற்றுகிற குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா பூசாரி இருப்பாங்க. இப்ப நீங்க MP எங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு நான் பூஜை பண்ண முடியுமா? சோ அந்த மாதிரி ஒரு அத்துமீறலை நரேந்திர மோடி அங்க நடத்துறாரு. அதனாலதான் வந்து அயோத்தி மக்கள் கொந்தளிக்கிறாங்க. கோயில் எங்களுது, நீங்க வந்தது 2014 அப்புறம் இங்க தேர்தல் என்ன பிறந்த கோயில் நான் கண்டுபிடிச்சுமா? எல்லா காலங்களிலும் கடவுள் நம்பிக்கை பெரும்பகுதி மக்களுக்கு இருக்கிறது, எல்லா காலங்களிலும் வழிபாடுகள் பெரும்பகுதி மக்களுக்கு இருக்கிறது. அதை அவங்க பார்த்துக்குவாங்க. இதுல அரசியல் கட்சிகளுக்கு என்ன வேலை? அரசியல் கட்சிகளுடைய வேலை என்பது ஒரு நாட்டுல ஒரு மிகச்சிறந்த பொருளாதாரத்தை கட்டமைப்பது, மிகச்சிறந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, மிகச்சிறந்த கல்வி மருத்துவத்தை கொடுப்பது, ஒரு ஒற்றுமையான அமைதியான ஒரு நாட்டை கட்டி அமைப்பது. அப்பதான் ஒரு நாடு வளர முடியும். அப்போ எல்லாத்துக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி வரின்னு வாங்கி மக்களை சுரண்டிக்கிட்டே இருந்தா எப்படி அவங்க பொழைப்பாங்க? விவசாயிகள் ஏன் உங்க ஆட்சியில் அவ்வளவு தற்கொலை அதிகமாகுது? விவசாயிகளுக்கு எதிராக கொடூரமான 3 வேளாண் சட்டங்களை நீங்க கொண்டுட்டு வர்றீங்க. அது வந்து கொஞ்சம் நஞ்சம் விவசாயிகள் இருக்கு. விவசாயிகள் இன்னைக்கு என்ன இருக்கு? நிலம் மட்டும்தான் இருக்குது. அதையும் பிடுங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இன்னைக்கு பல விவசாயிகள் உயிரை கொடுத்து இன்னைக்கு வந்து அந்த எதிர்கட்சிகளுடைய போராட்டத்திற்கு பின்பு அந்த விவசாயிகளுடைய சட்டம் வாபஸ் வரப்பட்டது. என்ன பண்ணிட்டாங்க வினேஷ் பொகியாட்? பெரிய தப்பு. அவங்க வந்து ஒரு தன்னுடைய கண்ணியத்திற்கும் ஒரு பாஜக எம்பினால, அந்த பாஜக எம்பி தான் அந்த பெடரேஷன் சேர்மனா இருக்காரு. அவர் வந்து பெண்கள் கிட்ட முறை தவறி நடக்கிறாரு, அவர்களுடைய பாலியல் ரீதியாக அவர்களை வந்து அவர் துன்புறுத்துறாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க பெண்கள்? அவர் பிஜேபி எம்பி, அவர் வந்து பளு தூக்கும் வீராங்க அந்த அசோசியேஷனோட தலைவர். அதனால வந்து பரவாயில்லன்னு நினைக்க முடியுமா? ஒரு பெண், ஒரு கண்ணியம் மிகுந்த பெண் அதை எதிர்க்க தான் செய்வாங்க. அததான் வினாஷ் பொகாட் செய்யறாங்க. அவங்களுக்காக மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற முன்னாடி இருந்த எல்லா பழுத்தூக்கும் வீராங்கனைகளுக்காக தான் அவங்க ரோட்ல போராடினாங்க. அதற்காக இந்த மெடலை வாங்கி அவங்க வீட்டுக்கு கொண்டு போனா கூட அது இந்தியாவுக்கு வர்ற மெடல். நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற புள்ளியில தான் திரு ஜோதிமணியும். ஆமா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவர்கள் தான் அவங்களை நோக்கிதான் அவர் அந்த கேள்வியை வைக்கிறாரு. சோ அந்த வீடியோலையும் அவங்கதான் அதுல முக்கியமான ஒரு இதா இருக்காங்க. ஒரு தார்மீக அடிப்படையில கூட நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தான் மன்னிப்பு கேட்கிற, தார்மீகமாவும் அவங்கதான் மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் நான் நினைக்கல. ஒருத்தர் அவமதிக்கிறதுங்கிறது, அவர் அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் இல்ல வேற யாராக இருக்கட்டும், ஒருத்தர் அவமதிக்கிறதும் பயமுறுத்துறதும் அதன் மூலமாக ஒரு சமூகத்திற்கு எச்சரிக்கை விடுக்கிறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லங்கிறதா எங்களுடைய. இந்த விவகாரத்துல காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன, இந்த விவகாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றதையும் பதிவு செஞ்சீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி மேம். நன்றி.